உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. It's very difficult to manage. Monthly SIP manage பண்றது கஷ்டம். டெய்லி எஸ்ஐபிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேஷனல் வைஸ் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். இந்த டெய்லி எஸ்ஐபி போடக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90%, 95% ஆஃப் எஸ்ஐபிஸ் ஆர் மந்த்லி எஸ்ஐபி. புதுசாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் வராரு அப்படின்னா உங்களோட சஜஷன் என்ன சார்? டெய்லி எஸ்ஐபியா இல்லை வீக்லி இல்லையா மந்த்லி? இல்லை, நான் வந்து என்னென்னா எங்களுடைய இப்போ கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% கிளைண்ட்ஸ் ஆர் ஒன்லி அண்ட் மந்த்லி எஸ்ஐபி தான். எஸ்ஐபிக்கு வந்து இந்த செட் டேட், இந்த டேட்டு சொன்னோன்னா இந்த டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடும். அன்றைக்கி மார்க்கெட் மேலே இருக்குது கீழே இருக்குன்னா தெரியாது. எஸ்ஐபி இஸ் லைக் அ சிக்னல். ஸோ இனிஷியல் பீரியடில் வந்து உங்களுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலையோடைய என்ஏவியில் வந்து யூ கீப் பை. ஸோ எவென்ச்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அது என்ஏவி வில் கோ. மியூச்சுவல் ஃபண்டில் போங்க, ஒரு ஃபண்டு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதோட என்ஏவி பாருங்க. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்ச்சூன் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸினுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து எஸ்ஐபி வந்து பண்ணணுன்றது நிறைய பேருக்கு அந்த ஆசையாக வந்துருக்கு. இப்போ வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற குழப்பமே இருக்குது. டெய்லியாக போகலாமா, வீக்லியாக போகலாமா, இல்லை மந்த்லியாக போகலாமா அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெய்லி எஸ்ஐபி பற்றி போகலாம் சார். டெய்லி எஸ்ஐபி எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, எஸ்ஐபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேங்க்கில் வந்து மேண்டேட் கொடுக்குறோம். நம்ம அக்கௌண்ட்லேருந்து பர் மந்த் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் 5th 10th 15th 5,000 rupees 10,000 rupees 15,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணுதுன்னா, அந்த மேண்டேட் வந்து இட் கோஸ் டு த பேங்க்கில் போயிட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்குது. இந்த பர்சன் வந்து 5,000 ரூபாய் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 5,000 ரூபாய் இருந்தது அப்படின்னதுன்னா மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ யூனிட் வந்து வாங்கிடுவாங்க. சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் அ செக் பவுன்ஸ். ஓகேங்களா? ஸோ செக் பவுன்ஸ் அப்படின்னதுன்னா நம்ம செக்கை இஷ்யூ பண்ணி செக் பவுன்ஸ் ஆனால் மட்டும் கிடையாது. இது வந்து என்னென்னா ஆன்லைன் செக். இசிஎஸ் இஸ் நத்திங் பட் ஆன்லைன் செக். ஸோ அதில் வந்து செக் பவுன்ஸ் ஆனாலும் அது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு விதமாக சார்ஜ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்யூ பேங்க் அப்படின்றதா இருந்ததுன்னா அவங்களுடைய சார்ஜ் ஜென்ரலாக ஒரு 50 rupees 75 rupees 100 rupees அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், கோட்டக் இந்த மாதிரியான பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சார்ஜஸ் வந்து மினிமம் ஒரு 300லேருந்து 1,500 வரையும் இருக்குது. சப்போஸ் ஒருத்தர் வந்து 1,000 ரூபா தான் எஸ்ஐபி போட்டிருக்காரு, அவருக்கு வந்து 300 rupees அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா 30% வந்து வருஷத்துலேயே அவருக்கு கிடைக்காது. ஆனால் அந்த மணி இல்லைங்கிறதுனால 300 ரூபா வந்து பேங்க்கில் வந்து வசூலிச்சிருவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் எந்த விதமான பெனல்ட்டியும் கிடையாது. ஆனால் இது இந்த ஃபைன் யார் போடுறது அப்படின்னு சொன்னதுன்னா பேங்க் போடுறாங்க. ஸோ நாங்கள் பார்க்குறோம் மெஜாரிட்டி ஆஃப் அவர் இன்வெஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு 98-99% வந்து மந்த்லி மோடு தான் போகிறாங்க. அந்த மந்த்லி மோடும் போதே கொடுத்துருந்தேன், ஒரு பைசா வந்து வேற எதுக்கும் ஒன்று கொடுத்துட்டேன், அது மறந்தே போச்சு, இப்போ என்ன பண்ணலாம், அதை ஏதாவது நிறுத்த முடியுமா, இல்லை இது பண்ண முடியுமா அப்படின்னு, அதாவது இந்த ஷார்ட் பீரியடில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். மந்த்லி எஸ்ஐபியை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது இப்போ டெய்லி எஸ்ஐபி அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா எவ்ரி டே தெர் வில் பி எ டெபிட். நாட் 30 நாள் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே மார்க்கெட் ஆல்வேஸ் ஹாலிடே, அது தவிர கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன் அ மந்த் வந்து 21லேருந்து 22 days தான் வந்து ட்ரேடிங் நடக்கக்கூடிய இது. ஸோ நீங்கள் ஈவன் டெய்லி எஸ்ஐபி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 21, 22 மேலே பண்ண முடியாது. பட் என்னென்னா யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து டெய்லி எஸ்ஐபின்னு சொல்லிட்டு பைசா வந்து இல்லை அப்படின்னா பெனல்ட்டி வந்து ஜாஸ்தி. இது வந்து ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே சார், ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இதில் என்ன பெட்டராக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது என்னென்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் லா ஆஃப் ஆவரேஜ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு தடவை பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 10 வருஷம் பண்ணுறோம் அப்படின்னதுன்னா 120 மாதம் பண்ணும்போது வில் கெட் அ ஆவரேஜ். ஸோ இதே இதை வந்து நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப்
மந்த்லி கேன் டூ இட் எஸ் அ வீக்லி அப்படின்னதா இருந்ததுன்னா அந்த 120 × 4 480 டைம்ஸ் வந்துடும். இதே இது வந்து உங்களுக்கு டெய்லி அப்படின்னு பார்த்தோம்னா 120 × 22 புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 2500 வரையும் அங்கே போயிடும் அந்த இது. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னதுன்னா இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கான பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் நீங்கள் இதை வந்து எப்படி இதை வந்து அணுகலாம் அப்படின்னதுன்னா, ஓகே சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அது மாதிரி பண்ண முடியல. பட் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஆர் 50,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் மந்த்லி எஸ்ஐபி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த 50,000 rupees யூ கேன் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 10 டிஃப்ரெண்ட் டேட்ஸ். ஓகேயா? ஸோ 50,000 ரூபா நான் போட போகிறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு 5,000, அடுத்து 5th அன்னைக்கு, அப்புறம் 7th அன்னைக்கு, 10th, 15th இந்த மாதிரி பண்ணணும். இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அந்த மணியை வந்து என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, மெயின்டைன் அ செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இப்போ என்ன ஆகுது, நான் 1 லட்ச ரூபா எஸ்ஐபி போட போகிறேன், 50,000 ரூபா எஸ்ஐபி போட போகிறேன் அப்படின்னா எனக்கு சேலரி வந்த உடனே ஐ நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி டு த பேங்க் அக்கௌண்ட். அங்கே போயிடுது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த மணி இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே பேங்க்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னதுன்னா நமக்கு தெரியாது எதுக்கு என்ன கொடுத்தோம் என்னன்னு தெரியாது. நம்ம பணம் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஐயோ நம்ம எஸ்ஐபி வேறு கொடுத்துருக்கோமே அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெய்லி எஸ்ஐபிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேஷனல் வைஸ் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் ஒன்று. ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. அண்ட் தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மந்த்லி அப்படிங்கும்போது ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 12 மாதம் இருந்தால் போதும். இப்போ டெய்லி எஸ்ஐபி அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் 365 நாள் நீங்கள் இது பண்ணணும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க நான் ஒரு வருஷமாக எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன். எஸ்ஐபி போட்டிங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 240 நாள்னு வச்சுங்க. அந்த 240 நாள்லையும் நீங்கள் வந்து 1000 ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா 2.4 lakhs வந்து உங்களுடைய டெய்லி எஸ்ஐபியுடைய மதிப்பு. ஸ்டார்ட் பண்ணது எப்போ 1 இயருக்கு முன்னாடி, இப்போ 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மைண்டில் என்ன நடக்கும், 1 இயருக்கு மேலேன்னா அவங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லியிருக்காங்க அப்படின்னதுன்னா நான் 240 2.4 lakhs போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 3 லட்ச ரூபா இருக்குது. ஸோ 60,000 ரூபா வந்து 1 இயருக்கு மேலே ஆச்சு அப்படின்னதுன்னா அந்த 60,000 ரூபா எனக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்ரி இயர் வந்து 1.25 lakhs வரையும் எனக்கு வந்து இது கிடையாது, எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ ஐ கேன் என்ஜாய் ஆல் த 60,000 அப்படின்னதுன்னா அது கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் 365 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்கள் டெய்லி போட்டிருக்கீங்க இல்லையா. சப்சிக்வெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 365 நாள் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் அந்த 1000 ரூபா மட்டும்தான் இட் குவாலிஃபைஸ் ஃபார் அ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ரிமைனிங் இருக்கக்கூடிய என்டையர் இது வந்து இட் வில் குவாலிஃபை ஃபார் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதில் வந்து தெர் இஸ் அன் எக்ஸிட் லோடு அண்ட் அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு வந்து யூ ஹேவ் டு பே 20% வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி எஸ்ஐபியில் வந்து அட்வான்டேஜ் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை அட்வான்டேஜ் வந்து பெருசாக டெஃபினட்டாக கிடையாது. அப்போ யாருக்கானது சார் இந்த டெய்லி எஸ்ஐபி, எப்படி இதை கொண்டு வந்துருக்கு? இல்லை டெய்லி எஸ்ஐபி அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா சில பேர் வந்து மாதம் வரையும் அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மந்த்லி என்னால் இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம். நான் வந்து ஒரு தினக்கூலி மாதிரி நான் இது இருக்கேன், எனக்கு வந்து டெய்லி வேஜஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யூ கேன் கன்சிடர் டெய்லி எஸ்ஐபி. இது வந்து ஒரு பார்ட். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து மார்க்கெட்டுடைய வாலட்டிலிட்டி வந்து இப்போ நான் வந்து என்ன பார்க்குறேன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து நெக்ஸ்ட் 1 month 2 months மார்க்கெட் நான் கீழே போகும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, 20 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னதுன்னா அவர் வந்து அந்த 10 லட்சம் 20 லட்ச ரூபாயை ஒரே சமயத்தில் போட்டார் அப்படின்னதுன்னா சப்போஸ் 2 months 3 months டவுன் த லைன் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா அவருக்கு வந்து அந்த லாஸை இம்மீடியட்டாக அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா ஒன்று அந்த மணியை வச்சுட்டு அதை வந்து லிக்விட் ஃபண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த 10 lakhs போட்டுட்டு எவ்ரிடே எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஆர் அப்படின்னா என்னென்னா இந்த 10 லட்சமும் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு, அங்கேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது வந்து டெய்லி எஸ்டிபி. ஆர் இல்லை எனக்கு அந்த மாதிரி மணியை வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டுக்குலாம் கொடுக்கல, ஐ வில் கீப் இட் இன் மை அக்கௌண்ட், நான் வந்து டெய்லி எஸ்ஐபிலேருந்தே நான் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பண்ணலாம். பட் ஓவராலாக வந்து வாட் த டேட்டா சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி எஸ்ஐபி போடக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% 95% அது எஸ்ஐபிஸ் ஆர் மந்த்லி எஸ்ஐபி. அதுக்கப்புறமா ஃபோர்ட்நைட் 15 நாளைக்கு ஒரு தடவை அண்ட் வந்து வீக்லி எஸ்ஐபி அது கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க. பட் டெய்லி எஸ்ஐபி ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் வராரு அப்படின்னா உங்களோட சஜஷன் என்ன சார்? டெய்லி எஸ்ஐபியா இல்லை வீக்லி இல்லையா மந்த்லியா? இல்லை நான் வந்து என்னென்னா எங்களுடைய இப்போ கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% கிளைண்ட்ஸ் ஆர் ஒன்லி அந்த மந்த்லி
எஸ்ஐபி தான். பட் நாங்கள் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னதுன்னா மார்க்கெட்டோடைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக. சரி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபியில் என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் வந்து என்னென்னா எஸ்ஐபிக்கு வந்து இந்த செட் டேட், இந்த டேட்டு சொன்னோன்னா அந்த டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடும். அன்றைக்கி மார்க்கெட் மேலே இருக்குது கீழே இருக்குன்னா தெரியாது. எஸ்ஐபி இஸ் லைக் அ சிக்னல். சிக்னலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே இந்த டைரக்ஷனில் வந்து 60 செகண்ட்ஸ், இந்த டைரக்ஷனில் 45 செகண்ட்ஸ், இங்கே வந்து 30 செகண்ட்ஸ், இங்கே ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 60 செகண்ட்ஸ் ஆனதுன்னா இந்த சிக்னல் ஆன் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு சிக்னலில் வந்து ஆளே இருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் யூ நீட் டு வெயிட் ஃபார் 30 செகண்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வரும். ஸோ எஸ்ஐபி இஸ் ஆல்சோ லைக் அ சிக்னல். நீங்கள் வந்து மாதம் அந்த டேட்டில் வந்து இதாகிடும். நீங்கள் வந்து என்னடா அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு நினச்சிங்கன்னா எகைன் சிக்னலில் அதுவே இல்லை நம்மளாவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுன்னா எல்லாமே கேஸ். ஈவன் தோ நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணால் கூட அவங்களுடைய டெஸ்டினேஷனை ஓரளவுக்கு நம்ம வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்து இது பண்ண முடியும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னதுன்னா யூ கோ ஃபார் அ மந்த்லி எஸ்ஐபி. பட் அட் த சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறங்கியிருக்கு அண்ட் யூ ஹேவ் சம் ஒரு 5,000 2,000 அந்த மாதிரி மணி இருந்ததுன்னா தென் யூ கேன் take advantage of the market fall. But generally I advise monthly SIP. and ஒருத்தர் வந்து 20,000 ரூபாய் 4 SIP போடுறாரு அப்படின்னதுன்னா அவங்கள்ட்ட கேட்பேன், உங்களுக்கு வந்து are you particular about only one data இல்லை I can spread across. நிறைய பேர் சொல்லக்கூடிய சார் 5ஆம் தேதி நீங்கள் போட்டுடுங்க, 5ஆம் தேதி போட்டிங்கன்னா எனக்கு அந்த 20,000 ரூபாய் போச்சுன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் மாட்டாங்க 5, 10, 15, 20 போட்டிங்கன்னா 5ஆம் தேதி போகும், 10ஆம் தேதி போகும், அப்புறம் அதுக்குள்ளே நான் செலவு பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகும். அது இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பவுன்ஸுக்கு இருக்கக்கூடிய காசு வந்து பயங்கரமாகவே இருக்குது. அதனால் பெட்டர் வந்து ஃபிக்ஸ் ஒன் டேட் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் இல்லைங்க எனக்கு வந்து ஐ ஹேவ் எனஃப் மணி, நான் எப்படி இருந்தாலும் இதுக்குன்னு தனியாக வச்சிடுறேன் ஒன்று இருக்கும், ஸோ ஐ வாண்ட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த மார்க்கெட்டுடைய இது அப்படிங்கும்போது தே கேன் சூஸ் அ டிஃப்ரெண்ட் டேட். அந்த மாதிரி பண்ணி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4 எஸ்ஐபி கூட போடுற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு ஆள் எத்தனை எஸ்ஐபி சார் மினிமமாக எடுக்கலாம்? இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த என்ன இன்வெஸ்ட்மெண்ட். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வரீங்க சார், நான் வந்து ஒரு 2,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு ஃபண்டு தான் நான் கொடுப்பேன், ஒரே ஒரு எஸ்ஐபி. சப்போஸ் நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா 2 ஃபண்டு அல்லது 3 ஃபண்டு. ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா ஒரு இதில் வந்து 10,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு 5 ஃபண்டு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து என்னென்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சார் 50,000 பட் ஐ டோன்ட் வாண்ட் 5 ஃபண்ட்ஸ், ஐ வாண்ட் 10 ஃபண்ட்ஸ்னாலும் 10 ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் சார் 50,000 இருக்கா, அதை நீங்கள் பிச்சு 25 நாளைக்கு டெய்லி வந்து ஒரு 2,000 அல்லது 25 டேட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ வில் நாட் ஹெல்ப். ஸோ த ஐடியல் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு 20,000 ரூபான்னா ஒரு 4 ஃபண்டு, 50,000 ரூபானா ஒரு 5 ஃபண்டு, 1,00,000 ரூபானா மேக்ஸிமம் 10 ஃபண்டு எஸ்ஐபியில். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்போ இங்கே 1,00,000 ரூபாய் சொல்லியிருந்தீங்க, மேக்ஸிமம் ஃபண்ட் வந்து எஸ்ஐபியில் வந்து பிரித்து போட ஒரு 10க்கு மேலேன்னு சொல்லிட்டு லம்சமாக கூட போடலாம் இல்லை சார்? லம்சம் தானே சார் ரிட்டர்ன் அதிகமாக வரும்? இல்லை, அதாவது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லம்சமாக போடுறீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஃபண்டில் தான் நீங்கள் போட முடியும். இப்போ உங்கள்ட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது, அதாவது எவ்ரி மந்த் 1 lakh வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் லம்சமாக போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 lakh ஒரே ஃபண்டில் போட்டால் தான் வந்து இட் வில் ஹேவ் அ இம்பாக்ட். பட் அட் த சேம் டைம் நீங்கள் எஸ்ஐபி ரூட்டில் போடும்போது அதே 1 lakh வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 ஃபண்டுக்கு நம்ம பிரித்து பண்ணும்போது ஒவ்வொரு ஃபண்டுலையுமே நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ அந்த மார்க்கெட் வந்து மேலே போகுது கீழே போகுது அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கெப்ட் ஆன் பையிங் யூனிட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் 1 yearல இஃப் சம்படி ஸ்டார்டட் இன் செப்டம்பர் 24 ஒரு 13 மாதத்துக்கு முன்னாடி எஸ்ஐபி போட்டிருந்தாங்க அப்படின்னதுன்னா இன்றைக்கி உங்களுடைய எஸ்ஐபி வேல்யூ வந்து நெகட்டிவ், ஓகே, அல்லது ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன நினைப்பாங்க அவங்க, சார் எஸ்ஐபியில் பயங்கரமாக ரிட்டர்ன் வரும்னு சொன்னாங்க, ஆர்டியில் போட்டிருந்தா கூட எனக்கு 7% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும், எஸ்ஐபி போட்டேன் 1 year போட்டேன் எனக்கு ஒரு பைசாவுமே வரல இப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி வருத்தப்படக்கூடிய இன்வெஸ்டர் நிறைய இருக்காங்க. அவங்க என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, அதாவது 1 yearக்கு முன்னாடி நான் வாங்கின ஒரு பொருள் இன்னைக்கும் அதே விலைக்கு வாங்க முடியுது அப்படின்னு சொன்னா யூ ஷுட் பி ஹாப்பி. ஸோ இனிஷியல் பீரியட்ல வந்து உங்களுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலையோய என்ஏவில வந்து யூ கீப் பை. ஸோ எவென்ச்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அது என்ஏவி வில் கோ. உங்களுக்கு என்ஏவிலாம் அப்படிலாம் கிடையாது சார், என்ஏவிலாம் மேலெல்லாம் போகாது அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் செக் எனி ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் போங்க, ஒரு ஃபண்டு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதோடைய என்ஏவி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜஸ்ட் ஃபார் த இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ் சொல்கிறோம். நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்டு வந்து 95 அக்டோபரில் வந்தது. இப்போ வந்து 2025 30 years ஆகுது. 10 ரூபாய்க்கு வந்த ஃபண்டு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 4,200 ரூபா. ஸோ 420 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஒரு 10 ரூபா உள்ளதா
ரூபா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோன்னா அது ரூ. 100, ரூ. 150 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து யூனிட் வந்து கம்மியாக கிடைச்சதுன்னா உங்களுடைய வேல்யூ கம்மியாக தோணும். பட் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்ம் தான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, டெய்லி எஸ்ஐபி பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.